வணக்கம். குமுதா சமையலறையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பால் கடம்பு தாங்க. திருவிழாக்களில் மட்டுமே கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய பால் கடம்பு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 10 கிராம் அகரகர் எடுத்துக்கிறேங்க. சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அதுக்கு நான் 4 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கிறேங்க. நான் இதுக்கு 80 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் பால் பவுட்ரு ஒரு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாங்க. அகரகரையும் கரைச்சி வச்சுக்கலாம் லேசாக சூடு பண்ணி. பால் காஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய பால் கடம்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடியது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் இதுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. கடம்புக்கு எப்போவும் ஏலக்காய் தூள் சேர்த்துவோம். சிலர் சுக்கு கூட சேர்த்துவாங்க. அப்படி நம்ம என்ன சேர்த்துவோமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாங்க. சர்க்கரை தான் போடணுன்னு இல்லை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.